காவேரி வந்து குமரனோட ஃபங்க்ஷன்ல பேசினதெல்லாம் நினைச்சிட்டு வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல குமரன் போயிட்டு, காவேரி என்னாச்சு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு உட்காந்துருக்க? ஒன்னும் இல்லைங்க மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே குமரன் இருந்துட்டு, அப்புறம் எதுக்கு காவேரி நீ தேவையில்லாம அழுதுட்டு இருப்ப? எனக்கு தெரியும், நீ அந்த விஜயை நினைச்சுதானே அழுதுட்டு இருக்க என்னமோ. காவேரி வந்து எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல குமரன் இருந்துகிட்டு, காவேரி எனக்கு தெரியும் காவேரி, என்னாலதான் உங்க ரெண்டு பேத்துக்கும் இவ்வளோ பிரச்சனை. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அன்னைக்கு விஜய் கூட சண்டை போட்டது, சட்டையை பிடிச்சதெல்லாம் என்னோட தப்பு தான். நானுமே வந்து விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் காவேரி நினைச்சிட்டு இருக்கேன். என்னால நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இன்னமும் இருக்கு. ஏங்க மாமா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களோட மிஸ்டேக்ல எதுவுமே இல்லைங்க மாமா, என்னோட தப்பு தான். நான் இந்த அளவுக்கு வந்து விட்டுருக்க கூடாது. குமரன் இருந்துகிட்டு, காவேரி நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோ, என்னால நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கல்ல, அன்னைக்கு நான் அவர்கிட்டயும் சண்டையும் போட்டிருக்க கூடாது. ஆனா என்னோட மூலியமாவே உன்னையும் விஜயும் நான் சேர்த்து வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. மாமா அதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. எங்க அம்மா நேத்து தான் என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கினாங்க, இனி என்ன மீறி நீ விஜய் கிட்ட பேசவோ பார்க்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே குமரன் இருந்துகிட்டு, நான் எல்லாத்தையும் அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். குமரன் வந்துட்டு, இப்பவே கிளம்பு காவேரி, நம்மளும் போயிட்டு ஆபீஸ்ல பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. காவேரியும் கிளம்பி ஆபீஸ் போறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.